இந்த வீடியோ டெலிட் ஆகிறதுக்குள்ள ஃபுல்லா பாத்துங்க. டிவிக்கு ஆட்சிக்கு வரதுக்கு சோசியல் மீடியாக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ஆதாரத்தோட இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சும்மா எவ்வளவு இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய நம்பர். எவ்வளவு அமௌண்ட் வீடியோ கடைசியில் சொல்றேன், வீடியோ பாருங்க. தி காமியூ மேக்ல டிவிகே அண்ட் ரூட் மாஃபியா பத்தி ஒரு ஆர்டிகல் சப்மிட் பண்ணிருக்காங்க. டிவிக்காக வேலை பார்த்த கம்பெனிஸ் ஜேபேக், ஜான் ஆரோக்கியம் அவர்களோடது, ஐபேக், பிரசந்த் கிஷோர் அவர்களோடது, வாய்ஸ் ஆஃப் காமன், ஆதவ் அர்ஜுன் அவர்களோடது. இது போக 6 டிஜிட்டல் ஹப், 4000 எம்ப்ளாயிஸ், அது போக இன்ஸ்டா இன்ஃபுளூசர்ஸ் நார்த் அண்ட் சவுத் சைட், அது போக நியூஸ் சேனல்ஸ், இன்ஸ்டா இன்ஃபுளூசர்ஸ்க்கு எவ்வளவு பே பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ பொறுமையா பாருங்க. இதுல ஐபேக், பிரசந்த் கிஷோர் அவரோட சேலரி மட்டுமே கிட்டத்தட்ட 300 கோடி. போன எலெக்ஷன்ல டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் வேலை பார்த்தாரு. அங்க அவர் வாங்கின சேலரி மட்டுமே 300 கோடி. அங்க அவங்க 2 பேர் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமும் இவர்தான். இப்போ டிவிக்கு ஆட்சியில் ஜெயிச்சதுக்கும் இந்த ஐபேக், ஜேபேக் இந்த 2 நிறுவனங்கள் தான் காரணம். இதுல 6 டிஜிட்டல் ஹப் இருக்கு, இருக்கிறது இதுதான் ஹைலைட். கிட்டத்தட்ட டிவிக்கு ஐடி விங் சைடுல மட்டும் 4000 ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அது போக வாலண்டியர்ஸ் இருக்காங்க. இந்த 4000 ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 250 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 70 மில்லியன் வியூஸ் ஜெனரேட் பண்றாங்க. அதாவது தமிழ்நாட்டோட ஜனத்தொகையில ஆல்மோஸ்ட் 90%. அதுல வெறும் ஒரு டிஜிட்டல் ஹப்புக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 70 கோடி செலவாகுது. அப்போ ஒரு டிஜிட்டல் ஹப்புக்கு 70 கோடினா 6 டிஜிட்டல் ஹப்புக்கு 420 கோடி. அப்ப 2 வருஷத்துக்கு 840 கோடி. அது வெறும் டிஜிட்டல் ஹப்புக்கு மட்டும். யாருதாயா உங்களுக்கு அமௌண்ட் தராங்க? இதுல 25,000 பாட் அக்கௌண்ட் வேற எல்லா சோசியல் மீடியாவும் சேர்த்து அதை நான் உங்களுக்கு கடைசியில் ஆட் பண்றேன். அடுத்து இன்ஸ்டால 6000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு பேஜுக்கு மாசம் 20,000 டிவிக்கு சேர்ந்து பே பண்ணிருக்காங்க. 6000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களுக்கு 20,000 பே பண்றாங்கன்னா அப்ப லேக்ஸ் அண்ட் மில்லியன்ஸ்ல ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு பே பண்ணுவாங்க நீங்க நினைச்சு பாருங்க. இத டிவிக்கு மட்டும் தான் பே பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எலெக்ஷன் டைம்ல நாம் தமிழர் கட்சியை தவிர மத்த எல்லா கட்சிகளுமே பாத்தீங்கன்னா இன்ஃபுளூசர்ஸ்க்கு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அதுல டிவிக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நாம் தமிழர் கட்சி மேல அவதூற பரப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டில் லேக்ஸ் அண்ட் மில்லியன்ஸ்ல ஃபாலோ வச்சிருக்கிற நிறைய இன்ஃபுளூசர்ஸ்க்கு இப்போ வரைக்கும் அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஒரு வீடியோக்கு 3 to 5 லட்சம் பே பண்றாங்க. அந்த இன்ஃபுளூசர்ஸ் யாருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமா இந்த அண்ணா நரேட்டிவ் செட் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆச்சு. விஜய் அண்ணா தான் பாதுகாவலன், விஜய் அண்ணா தான் பாவம், விஜய் அண்ணா தான் உண்மையான மாற்று, விஜய் அண்ணா இல்லாட்டி தமிழ்நாடு என்ன போகுது. இந்த நரேட்டிவ்ஸ் ரொம்ப அழகா ஒர்க் பண்ணாங்க. இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாமே ஒர்க்கும் ஆச்சு. இந்த நரேட்டிவ்ஸ்ல ஒர்க் ஆனதுக்கான முக்கிய காரணம் சத்தியமா இதை படிச்சு பார்த்து நானுமே ஷாக் ஆயிட்டேன். திரு விஜய் அவர்களை ஃபாலோ பண்றது 64% பெண்கள் மட்டும்தான். அதுவும் 24 to 34 வயசுக்குள்ள இருக்கிற இளம் பெண்கள் மட்டும்தான். சோ அவங்க தான் கண்டிப்பா ஓட்டர்ஸாவும் மாறி இருக்க முடியும். சோ மேஜர் ஓட்டும் பாத்தீங்கன்னா டிவி கேக்கு பெண்கள் சைடுல இருந்து அதிகமாவும் வந்திருக்குது. அப்படி பெண்கள் அதிகமா இருக்காங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. தாவேக்கா அரசு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய ஆபச அள்ளி கொடுத்தாங்க. முடியவே முடியாத திட்டத்தையும் கூட அப்படி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அது இப்போ நிறைய இதெல்லாம் ஃபியூச்சர்ல மேபி பார்க்கலாம். 64% பெண்கள் தான் டிவி கேக்கு அதிகமா வாக்கு போட்டுருக்காங்க. நான் கூட பசங்க தப்பா நினைச்சேன். சாரி பாய்ஸ். இதை விட ஹைலைட் குழந்தைகளை சைக்காலஜிக்கலா மேனிபுலேட் பண்ணதான். இதுல ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டதும் பெண்களும் குழந்தைகளும் தான். ஏன் பாத்தீங்கன்னா அவங்க தான் ஈஸியா எமோஷனலா ஏமாத்திட முடியும். அப்புறம் ஒரே மாதிரி கமெண்ட் எல்லா பேஜ்லயும் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐயா திருமா தான். லாஸ்ட் கன்க்ளூஷன். 2 வருஷத்துல ஒரு கட்சி 3000 கோடி செலவு பண்ணி ஆட்சி கொடுத்துருக்குன்னா அந்த கட்சி அந்த 3000 கோடி எடுக்க பாக்குமா இல்ல உங்களுக்கு நல்லது செய்ய பாக்குமா? அப்படி 3000 கோடி செலவு பண்ற அளவுக்கு திரு விஜய் அவர்களுக்கு சொத்து கிடையாது. அப்போ திரு விஜய் அவர்களுக்கு டிவி கட்சிக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்த பிக் ஷாட்ஸ்ல யாரு? பிஜேபியா இல்ல கார்ப்பரேட் கம்பெனிஸா? நடந்ததை நான் சொல்லிட்டேன். இனி நடக்க போறதை நீங்க சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.